வெண்ணிலவை பூவாய் வைப்பேனே, வானவிலையுடையாய் தைப்பேனே, உனக்காக ஏதும் செய்வேன், நீ எனக்கென செய்வாயோ. இந்த ஒரு ஜென்மம் போதாது, 7 ஜென்மம் எடுத்தும் தீராது. அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன் தவறாது. என்ன நான் கேட்பேன் தெரியாதா, இன்னமும் என் மனம் புரியாதா. ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவை நான் மார்னிங் 6 o'clock எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இன்றைக்கி ஃபுல் டே நாங்கள் போகிற ஷாப்பிங் தாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இவ்வளோ ஏர்லியராக கிளம்பி நான் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக வந்த இடம் இந்த தார்மிக் கார்டன் தாங்க. கோயம்புத்தூர்லேயே ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிளேஸ்னால் அது இந்த இடம் தாங்க. நான் இதுக்குள்ளே போயிட்டேன்னா எனக்கு டைம் போகிறதே தெரியாதுங்க, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கிற நிறையா பேருக்கு இந்த ஷாப் தெரிஞ்சிருக்குங்க. இந்த ஷாப்பில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும். இங்கே ரொம்ப நாள் கழித்து வரேங்க, அதனால் புது புது கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே தெரிஞ்சுக்கலான்னு தான் இன்றைக்கி வந்திருந்தேன். ஹோம் டெக்கார் ப்ராடக்ட்னால் எனக்கு அவ்வளோ க்ரேஸுங்க. அதில் புதுசாக யூனிக்காக இருக்கிற கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது நான் வாங்குறேனே இல்லையோ அங்கேயோ ஸ்டாச்சு மாதிரி நான் நின்றுவேங்க. எனக்கு அதுவே ஒரு பெரிய ஹாப்பினஸை கொடுக்கும். சீரியஸாக சொல்லணுன்னா நான் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கூட சீக்கிரமாக எடுத்துருவேங்க. ஆனால் இங்கேருந்து ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கு அவ்வளோ யோசிப்பேன். அதை விட இது பெஸ்ட்டு, அதை விட இது பெஸ்ட்டுன்னு இன்னும் பெஸ்ட்டாக பார்த்துட்டே இருக்கலாங்க. அவ்வளோ அழகழகாக இருக்கும். ஆனால் என்ன ஒன்றுனா, இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு டைமே பத்தாதுங்க. ஒன் டே கண்டிப்பாக எனக்கு பத்தாது. இன்றைக்கி நான் வாங்க போனது பிளான்ஸ் தாங்க. ஆனால் நான் பிளான்ஸு ஒன்று கூட வாங்கலை, ஏன்னா எனக்கு அது பார்க்குறதுக்கு டைமே பத்தலை. சும்மா ஹோம் டெக்கார் ஃப்ளவர் வாஷ் மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு அதை சுற்றி பார்த்துட்டு தாங்க இருந்தேன். ஆனால் அதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சில ஐட்டம்ஸ் வாங்கிட்டேன். அதனால் நான் பிளான்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு டைமே இல்லை. இப்போது என் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க அடிக்கடி நான் இந்த பிளேஸ் போகிறத பார்ப்பீங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும், நீங்களும் என் கூட சேர்ந்து பார்க்கலாங்க. இந்த மாதிரி டெக்கார் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, ஆனால் அதெல்லாம் இப்போ நான் எடுத்து வெளியே வைக்கிறதில்ல. அதுக்கு காரணம் ஹர்திக் தான். ஹர்திக் தவழ்ந்து விளையாடுற வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. எப்போ அவர் ஏதாவது பிடிச்சி எழுந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிட்டாரோ ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹோம் டெக்காரை கீழே போட்டு உடச்சிட்டாருங்க. நான் அது வரைக்கும் ஹர்திக்கா அடித்ததே இல்லை, அதான் ஃபஸ்ட் டைம் அடித்தேன். என்னால் கோவம் கண்ட்ரோலே பண்ண முடியாமல் அடித்தேன். அன்னைக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்து மேலே வச்சுட்டேங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக கீழே வைக்கவே கூடாது. அவருக்கு எப்போ அதை கீழே தள்ளி விடக்கூடாதுன்னு தெரியுதோ அது வரைக்கும் நான் அதை கீழே எடுக்கிற ஐடியாவே எனக்கு இல்லைங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நிறைய பிளான்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி அதில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் பார்க்கலான்னு தாங்க போயிருந்தேன். இன்னொரு விஷயம் இங்கே என்னென்னா, வெஸ்டர்ன் டைப்பில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. ஆனால் நம்ம வீடு கொஞ்சம் வெஸ்டர்ன் டைப்பில் இருக்கணும். மாடுலர் கிச்சன் இல்லைங்க எங்களுக்கு, அதனால நான் வெஸ்டர்ன் டைப்பில் எடுத்தேன்னா அந்தளவுக்கு ஆப்டாக இருக்காது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நான் வாங்குறனோ இல்லையோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா நான் பார்த்துருவேங்க. பார்க்காம என்னால் வரவே முடியாது. ஏன்னா அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் புதுசாக அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் சுற்றி பார்க்குறதுக்கே நமக்கு ஆஃப் டே ஆயிருங்க. அதிலிருந்து நம்ம ஒன்றை செலக்ட் பண்ணி பிக் பண்ணுறதுக்கு இன்னும் நமக்கு டைம் எடுக்கும். ஒரு வழியாக ஃப்ளவர் வாஷ் மட்டும் எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. திருப்பி இன்னொரு டைம் இந்த பிளான்ஸ் எல்லாம் வாங்கணும். அதையும் இன்றைக்கே பார்த்தோன்னா கண்டிப்பாக எங்களுக்கு டைம் பத்தாதுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் எங்கள் குழந்தைகளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். சிஸ்டரும் கூட வந்திருக்காங்க, என் ஹஸ்பண்டுக்கும் ட்ரெஸ் எடுக்கணும். ஸோ நிறையா பர்ச்சேஸ் போக வேண்டியது இருக்குங்க. நாங்கள் அதனால் இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் பார்த்துட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போது எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே நானே ஷூட் பண்ணதுங்க. அவங்க என்னை இறக்கி விட்டுட்டு என் ஹஸ்பண்ட், என் சிஸ்டர், குழந்தைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க ஆப்போசிட்டில் தாங்க பூமெக்ஸ் கம்பெனி இருக்குது, அங்கேயும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எடுக்கணுன்னு அவங்க போயிட்டாங்க. நான் அங்கே வரலைன்னு சொல்லி தாங்க பிளான்ஸ் எல்லாம் பார்த்தேன். எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குமோ அந்த டைமெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் இந்த பிளேஸ் போகணுன்னு தாங்க நினைப்பேன். சீரியஸாக நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்குற ஒரே ஒரு விஷயம், எனக்கு ரொம்ப நாள் ஆசை, என்னை மார்னிங் கொண்டு போய் தார்மிக் கார்டனில் விட்டுட்டு ஈவினிங் பிக்கப் பண்ணுறதுக்கு வாங்க அப்படின்னு தாங்க கேட்பேன். எனக்கு இங்கே இருந்தால் பசிக்கிறதோ தண்ணியோ எதுவுமே தேவையில்லைங்க. அது என்ன ஒரு ஃபீல்னே தெரியலை. இங்கே இருக்கிறது அவ்வளோ பிடிச்சிருக்கு. சீரியஸாக ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகழகாக இருக்குங்க. எது எடுக்கலாம் எது விடலாம் அது டிசைட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வீடியோக்காக இல்லைங்க, ரியலாக நான் என்னோடய ஃபீலை ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பிளான்ஸு இந்த டெக்கார்ஸ் எல்லாம் பிடிக்கிற
பீப்புள்ஸுக்கு கண்டிப்பாக என்னோடய ஃபீலிங்ஸை வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதாங்க, என் ஹஸ்பண்டுமே வந்தாச்சு. இப்போ பில் பண்ணிவிட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். போகும்போது ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு அவர் ஒரு காஃபி குடித்தாருங்க. நாங்கள் ஒரு மாஸா மட்டும் வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். குழந்தைகளுமே தூங்கிட்டாங்க. போகும்போது இங்கே ஹைவேஸ்லேயே எக்ஸ்க்ளூசிவாக ஃபார் கிட்ஸுக்குன்ட்டு ஒரு ஃபேக்ட்ரி அவுட்லெட் இருக்குங்க. அங்கே ஹர்த்திக்கு ட்ரெஸ்ஸஸ் வந்து இது வரைக்கும் செட் ஆகாதுங்க. ஹூடி கலெக்ஷன்ஸ் மட்டும் பார்த்துருந்தோம். ஏதாவது இருக்கா புது கலெக்ஷன்ஸ்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுவுமே பெருசாக இந்த டைம் செட் ஆகலைங்க. சேம் பிரிண்ட் தான் இருக்குது. அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஹர்த்திக்கிட்ட இருக்குது. அதனால் அதுவுமே நாங்கள் எடுக்கலை. அங்கே சும்மா ஜஸ்ட் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கேர்ள் பேபிஸ்னால் கொஞ்சம் யூனிக்காக இருக்குங்க. ஆனால் பாய் பேபினா யூஸ்வலாக இருக்கிற பேண்ட் ஷர்ட் மாதிரி தான் இருந்தது. அதனால் அங்கே எதுவுமே எடுக்கலை. அங்கேருந்து டேரெக்டாக கிளம்பி சிவா டெக்டைல்ஸ் காந்திபுரத்தில் நியூவாக லொக்கேட் ஆகிருக்கிற ஷாப்புக்கு தாங்க போயிருந்தோம். சிவா டெக்டைல்ஸுக்கு நான் இது தாங்க ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஸோ அது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். அவருக்கு மட்டும்தான் ட்ரெஸ் எடுக்கிற ஐடியா. ஸோ அவரோட ட்ரெஸ் கலெக்ஷன் பார்த்துட்டு இருந்தார். நாங்கள் சும்மா ரேண்டமாக சுற்றி பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. ஏதாவது செலக்ட் பண்ணலான்னு போனால் ஃபார்மல் டைப்பில் கேஷுவல்ஸ் வேணும், கேஷுவல்ஸ் டைப்பில் ஃபார்மல்ஸ் வேணும்னு ஒரே கன்ஃபியூஸ் பண்ணிட்டாருங்க. ஸோ அவரையே விட்டுட்டேன். உங்களுக்கு என்ன பிரிண்ட் மாதிரி பிடிச்சிருக்கோ நீங்களே பார்த்து எடுங்க, நான் எதுவும் செலெக்ஷனே பண்ணல, ஃபைனலாக என்கிட்ட கேளுங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஷர்ட்ஸுமே கொஞ்சம் நல்லா தாங்க இருந்தது. கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருந்தது. யூஸ்வலாக எடுக்கிற மாதிரி ப்ளைன் கலெக்ஷன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க ட்ரை பண்ணியிருந்தார். பில் பண்ணிகிட்ருக்காரு. நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நான் என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துருந்தாருங்கிறது காமிக்கிறேங்க. நான் இந்த மாதிரி ஒன் டே ஃபுல்லாக வெளியே இருக்கணும் அப்படின்னா ஹர்த்திக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துடுவேங்க. ஆனால் அது கொடுக்கறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நாங்களுமே இந்த ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு தாங்க ஹோட்டலில் சாப்பிட்ருந்தோம். ஃபஸ்ட்டெல்லாம் ஹர்த்திகை வெளியே எடுத்துகிட்டு போனால் அவர் தூங்குகிற டைமுக்கு நாங்கள் எந்த பிளேஸில் இருந்தாலும் தூங்கிடுவாருங்க. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. நாங்கள் வெளியே எடுத்துகிட்டு போயிட்டா ஏதோ சில்ட்ரன்ஸ் பார்க்கு தான் கூட்டிகிட்டு போகிறோன்னு நினச்சிட்டு தூங்கவே மாட்டார். விளையாட போகிறோங்கிற மைண்ட் செட்லேயே இருப்பார் போல், தூங்கவே மாட்டாருங்க. அங்கே ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு எப்போவுமே ஹர்த்திக்கு இங்கே தாங்க எடுப்பேன். நான் எங்கே போய் என்ன கலெக்ஷன்ஸ் பார்த்தாலும் எனக்கு இங்கே தான் செட் ஆகும். அந்த ஷாப்புக்கு வந்தாச்சுங்க. ரவுடி பேபிஸ்னு ஒரு ஷாப்பு போத்தனூரில் இருக்குது. இங்கே 0 to 6 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற பேபிஸ்க்கு இருக்குங்க. எல்லாமே பிராண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால் இங்கேயே வந்துட்டோங்க. ஹர்த்திக் வளர வளர கொஞ்சம் செலெக்ஷன் பண்ணுறது ஈஸியாகவே இருக்குங்க. ஃபஸ்ட்டு குட்டி பையனாக இருக்கும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், நிறைய வேரியன்ஸ் இருக்கும். நம்ம அதில் பார்த்து செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போது நான் மேலே எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் ஃபைனலாக எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கலெக்ஷனுங்க. ஆனால் 2 ட்ரெஸ் எடுத்தால் போதுங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். அடிக்கடி எடுத்துகிட்டே இருக்கணும், வளர்கிற குழந்தை இல்லைங்களா, ஒரேடியாக எடுத்தும் வைக்கக்கூடாது. இப்போ பார்க்குற இந்த கோட் டைப் மாடல் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. எனக்கு வந்து ஒரு பெல்ட் டைப்பு, ஒரு ட்ரௌசரில் பெல்ட் போடுற மாதிரி இருக்கும். அதுலேயுமே 2 பேர்த்துக்கும் ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டே நடந்ததுங்க. அவர் சூஸ் பண்ண கோட் டைப்புமே கொஞ்சம் நல்லா தாங்க இருந்தது. கலர்ஸ் எல்லாமே ஓகே தான். என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, பெல்ட் போடுறதெல்லாம் வந்து இப்போ தாங்க போட முடியும். ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் தான் போட முடியும். அதுக்கு மேலே எவ்வளோ இயர்ஸ் ஆகிட்டாலுமே இந்த கோட் டைப்பெல்லாம் எடுத்துக்கலாம் இல்லைங்களா. ஆனால் நம்ம பெல்ட் டைப்பெல்லாம் கண்டிப்பாக எடுக்க முடியாது. அதனால் நான் அந்த கலெக்ஷன் தான் எடுக்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அவருக்கு என்னென்னா, ஹர்த்திக்கிட்ட ஆல்ரெடி 3 செட்டு இருக்குங்க. அந்த மாதிரி ஷோல்டர் வரைக்கும் பெல்ட் போடுறது. அதை சொல்லி தான் அவர் வேண்டான்னு சொல்லிகிட்டு இருந்தார். ப்ரைஸுமே ஆல்மோஸ்ட் சேமாக தாங்க இருந்தது. ஆனால் ஃபைனலாக நான் எந்த ட்ரெஸ் எடுத்திருக்கேங்கிறது ஃபைனலாக நான் காமிக்கிறேங்க. அவ்வளவுதாங்க. ட்ரெஸ் கலெக்ஷன் பார்த்து முடிச்சுட்டு அங்கே இருக்க ஒரு செப்பல் கலெக்ஷனுமே பார்த்துருந்தோங்க. ஹர்த்திக் அவராக போட்டுக்கிற மாதிரி ஏதாவது செப்பல்ஸ் இருக்குமான்னு ட்ரை பண்ணியிருந்தோம். இப்போ வரைக்கும் அவர் வச்சுருக்க எல்லாமே நாம் தான் போட்டுடுற மாதிரி இருக்குங்க. அவர் ஈஸியாக போடுற மாதிரி இருக்கான்னு செப்பல்ஸ் மாதிரி டைப்பில் பார்த்துட்டு இருந்தோம். ஹர்த்திக்கு ப்ரஷ்ஷுமே வாங்கணுங்க. நான் அதுதான் இப்போ பார்த்துட்டு இருந்தேன். ஆல்ரெடி ஹர்த்திக்கிட்ட ஒரு ப்ரஷ் இருக்குங்க, லவ்லா பிராண்டில் இருந்து, ஃபோல்டு டைப்பில். அது ஓப்பன் பண்ணி ப்ரஷ் பண்ணிவிட்டு திருப்பி ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டோன்னா அது கார் மாதிரியே இருக்குங்க. அந்த ப்ரஷ்ஷில் என்ன ஒன்றுனா, இவர் அதை டாய்னு நினச்சிக்கிறாருங்க. ப்ரஷ் பண்ணுற டைம் இல்லாமல் மற்ற டைம்லலாம் கையிலேயே வச்சிட்ருக்காரு. அதை அவருக்கு சொல்லி புரிய வச்சு ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அதனால் நார்மல் ப்ரஷ் டைப்லேயே வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்த ப்ரஷ் தாங்க எடுத்திருந்தேன், மீமி பிராண்டோடது. இதுவுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அவ்வளவுதாங்க. அங்கேருந்தும் கிளம்பியாச்சு. திருப்பியும் நைட்டு வரும்போது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து டேரெக்டாக வீட்டுக்கு தான் வந்திருந்தோம்.
என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் வீட்டில் போய் காமிச்சிருப்பேங்க. அந்த வீடியோவுமே நான் பார்ட் 2ன்னு போட்டு அப்லோட் பண்ணுறேங்க. கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அந்த வீடியோவுமே ரொம்ப சீக்கிரமாக அப்லோட் ஆயிருங்க. பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.